Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல paramedical counseling பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் paramedical counselingக்கு எல்லா விதமான வீடியோஸ்மே வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். எல்லா இன்ஃபர்மேஷனுமே இமிடியேட்டா சொல்லிருந்தோம். சோ நீங்க paramedical counselingக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்றீங்கன்னா மறக்காம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மென்ட் கோட்டால ஏதாவது சீட் வேணும், எனக்கு டாப் காலேஜ்ல சீட் வேணும், நான் கட் ஆஃப் வந்து கம்மியா வச்சிருக்கேன், எனக்கு அக்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், paramedical, அதே போல பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எதுல உங்களுக்கு சீட் வேணும்னாலும் தாராளமா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரீ சர்வீஸ் தான். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 21/6/2024 கொடுத்துருக்காங்க. அது வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். சில பேர் பேராமெடிக்கலுக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அக்ரிகல்ச்சருக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 months ஆகுது போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து பேராமெடிக்கலில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து அதிகம், அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, கோர்சஸ் வந்து அதிகம். அதனால் கவுன்சிலிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு ஒரு 3 months வரையும் போகும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் நமக்கு நெக்ஸ்ட் மந்த் 21 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் போல் ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், எத்தனாவது ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களை கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 25,000 ரேங்க்குள்ளே இருக்கவங்க நீங்கள் இந்த கவுன்சிலிங்க்கு வந்து வாங்க அப்படின்ற மாதிரி உங்களை ரேங்க் பேஸ் பண்ணி தான் வந்து கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ரேங்க் மென்ஷன் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து வர சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் வந்துட்டாலே வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணி கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் தான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 25,000 ரேங்க்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு வந்து போவீங்க. ஸோ நீங்கள் வந்து 25,000 ரேங்க்கில் இல்லை, அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கீங்க, ஒரு 40,000 ரேங்கிங்கில் இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க 26,000லேருந்து 40,000க்குள்ளே இருக்கவங்க நீங்கள் இந்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு வாங்க. அது போல் ஒவ்வொரு டைமும் வந்து ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஷெடியூல்லே வந்து நீங்கள் வந்து உங்கள் ரேங்க் பேஸ் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போல் தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிடலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் ரவுண்டுக்குள்ளே கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே வந்து ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் அஃபிலியேட்டட் சீட்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக ஃபஸ்ட்டு 2 roundsலேயே கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஸோ கவுன்சிலிங்க்கு 1 by 1 அப்டேட் கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்கள். மற்ற ஏதாவது கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் என்னோட சேனலில் வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேராமெடிக்கல் ஓரியன்டாக உங்களுக்கு வரதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.